நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பொட்டிக்கோட 5த் மெகா எக்ஸ்போ சென்னையில ஓல்ட் பல்லாவரம் ரோடு அருள்முருகன் டவர்ஸில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். இவங்கள வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் ரொம்ப நாளாவே. இவங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதில் நான் நிறைய சாரீஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு இங்கே கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த எக்ஸ்போக்கு வந்து போயிருந்தேன். February 14th, 15th, 16th தான் வந்துட்டு இந்த எக்ஸ்போ நடந்துச்சு. நான் வந்து 15th அன்னைக்கு போயிருந்தேன். உள்ளே போகும்போதே வந்துட்டு நிறைய கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து அவங்க வந்து வியர் பண்ணியிருக்க சாரீ வந்து நமக்கு வந்து அதே டிக்டோவாக வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் தான். நிறைய சாரீஸ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து காமிக்கும் போது அவங்க வந்து கரெக்டாக அதை எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ ஆக்சுவலாக நான் வந்து கிரே கலர் தான் வந்து காமிச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிரே கலர் கிடைக்கல. ஸோ அந்த மருதாணி கலர் தான் கிடச்சிருந்தது. ஸோ அதை வந்து நான் எடுத்துட்டேன். இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் வந்து 1500 தான். பட் வந்து இதோட குவாலிட்டி வந்து ஒரு 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க சாரீ மாதிரி இருக்குது. அது நல்ல வெயிட்டாக ரொம்ப திக்கான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. சூப்பராக இருந்தது அந்த சாரீலாம் பார்க்குறதுக்கு. ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆன்லைனில் பார்க்குறத விட இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு தான் டைம் பத்தலை. அண்ட் ஆல்சோ வந்து கூட்டமாக இருந்ததுனாலேயும் வந்துட்டு நிறைய பார்க்க முடியல. அண்டு நான் வந்துட்டு மொத்தம் 3 சாரீ எடுத்திருந்தேன். அதில் போனோன்னே பார்த்து ஒரு 1 ஹவர் கழித்து பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த சாரீ வந்து இது தான். இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு நேரில் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 1500க்கு இந்த சாரியோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா சாரீஸ்க்குமே தனித்தனியாக கவுண்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து காஞ்சி சில்கில் வந்து தனியாக கவுண்டர் இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்த சாரீ தான் இது. இதோட ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ரிட்டியாக இருந்தது. இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும். ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளவுஸும் அந்த சாரியும் வியர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை பிக் பண்ணேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு சாரீ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாரீ வந்துட்டு இது தான். ஆக்சுவலாக கிரே கலர் சாரீ வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தேன். பட் வந்து எனக்கு கிடைக்கல அந்த கலர். அண்ட் ஆல்சோ வந்து அவங்களோட வெப்சைட்லேயும் நான் பார்த்துருந்தேன். அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணி கலரே வந்து எடுத்துட்டேன். இந்த சாரீ மட்டும் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி ஏதோ கொஞ்சம் இஷ்யூவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து 650க்கு இந்த சாரீ வந்துட்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு நல்லாயிருக்கு இந்த சாரியுமே. இந்த சாரீ வந்துட்டு டோலா சில்க்குன்னு போட்டிருந்தது. டோலா சில்க்னால் இப்படி தான் இருக்குமா, இல்லை வந்துட்டு இந்த சாரீ பர்டிகுலராக குவாலிட்டி கம்மியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இந்த சாரீ இப்படி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாரீ இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சல அந்த சாரீ. ஸோ வந்து இந்த சாரீ வந்துட்டு அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் வந்துட்டு இந்த சாரியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தா. அவள் வந்து வரலை எக்ஸ்போக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த சாரீ அவளுக்காக பிக் பண்ணிட்டு வந்திருந்தேன். இந்த சாரியோட குவாலிட்டி வந்து ஒரு 3000 அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீ மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருந்தது. இந்த சாரியோட வெயிட் வந்துட்டு பயங்கர ஒரு பட்டு ஃபீல் கொடுத்துச்சு இந்த சாரீ. சூப்பராக இருந்தது இந்த சாரீ. இதோட ப்ளவுஸ் வந்துட்டு அழகாக இருந்தது. இதை வந்து ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணி போட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது இந்த சாரீ. டச் பண்ணாலே அது தெரியுது. அந்த சாரியோடைய டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த சாரீ. அக்காவுக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்ததுமே வந்து அவளுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ எப்போ ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவளும் இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சாரீ. ஆன்லைனில் ஷாப் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரீ. ஸோ சூப்பரான ஒரு கலர், ஜாமுன் கலர். அதுக்கான பார்டர்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த சாரியுமே வந்து சூப்பர் தான். ஓவரால் வந்துட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்போ, ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்டர், ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த அன்னம், அந்த டிசைன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. நானும் வந்துட்டு எக்ஸ்போக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ஆன்லைனில் பார்த்ததோட சரி. ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ எக்ஸ்போவில் வந்து டேரெக்டாக போய் ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு தான் நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி. அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் வந்து பார்க்கல. 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்க சாரீஸ்லாம் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. 1000 கீழே இருக்க சாரீஸோட குவாலிட்டி தான் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து ஒரு சாரியும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.